ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் ரோட்டில் உள்ள லஃபெட்டே பை மக் கேக். இந்த ரெஸ்டாரண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக கொடுத்தாங்க, நிறைய பவுல்ஸ் கொடுத்தாங்க, ஹெல்த்தி பவுல்ஸ் கொடுத்தாங்க ஆஃபர்ஸில் வந்து. என்னால் சாப்பிட முடியல. அன்றைக்கி நான் போனது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவினிங் டைமில் போனேன், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக போனோம். அதனால் அதெல்லாம் சாப்பிட முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ்க்கு 100 தரலாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, இல்லைனா இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் லவர் கூட போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் இதுவாக தான் இருக்கும். உங்கள் லவரோட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் பிளேஸாகவே இருக்குங்க. இங்கே நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் சூப் தான் சாப்பிட்டோம். சிக்கன் சூப் வந்து திக் அண்ட் கிரிமியாக அல்டிமேட் லெவலில் இருந்தது. எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதுனால பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். சூடு ஆறிடுச்சு, அந்தளவுக்கு இருந்தது. ஆக்சுவலி வந்து சூடாக தான் கொடுத்தாங்க, பட் சூடு ஆறிடுச்சு நாங்கள் பேசிகிட்டே சாப்பிட்டதில்ல. பட் டேஸ்ட் வந்து ஸ்டில் சூப்பராகவே வந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் டெம்ப்ரான் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ட்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த டிப்புக்காகவே இன்னொரு வாட்டி வாங்கி சாப்பிட்லான்ற இருந்தது. எனக்கு இந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரான் பிடிச்சிருந்தா கேட்டிங்கன்னா ப்ரான் நல்லா தான் இருந்தது, பட் ப்ரானோட டிப்பு நல்லா இருந்தது. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பீஃப் ரோஸ்ட் சாப்பிட்டோம். ஆக்சுவலி பீஃப் ரோஸ்ட்டில் என்னென்னா, நம்ம கார்லிக் பிரெட் மேலே பீஃப் ரோஸ்ட் அண்ட் வந்து பரோட்டா பீஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சு கொடுப்பாங்க. எனக்கு இந்த பீஃப் கடிச்ச ஒன்று மெல்ட் ஆகிட்டு உள்ளே போச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. See you back in next video. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுன்றதை அடுத்து சொல்கிறேன். பாய்.